नंबरों वाली तिजोरी। लेखक परिचय। नंबरों वाली तिजोरी हास्य प्रधान कहानी है. नंबरों वालों तिजोरी வந்து நகைச்சுவை நிரம்பிய ஒரு கதை. कुम्हर सुरेश सिंह की कहानी है. இது வந்து कुम्हर सुरेश सिंगோட கதை. उन्होंने पशु पक्षियों के संबंध में अनुसंधान करके बहुत कुछ लिखा है. இது வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய எழுதியிருக்காரு. उन्होंने बाल साहित्य को भी अपनी रचनाओं से अलंकृत किया है. இவர் வந்து குழந்தை இலக்கியம் சொல்லிட்டு எழுதி தன்னோட நூல்களை அலங்கரிச்சிருக்காரு. उनकी कई पुस्तकें भारत सरकार द्वारा पुरस्कृत हुई है. இவருடைய சில புத்தகங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக விருதுகள் வாங்கியிருக்கு. लेख परिचय. एक कहानी कला के लिए तत्व को मानकर लिखी गई है. இந்த கதை கலைகளுக்காக என்ற தத்துவத்தை வந்து ஏற்றுட்டு எழுதியிருக்காரு. एक ना खुलने वाली तिजोरी के कारण एक रियासत में होने वाली घटनाओं का हास्यपूर्ण विवरण इस कहानी में दिया गया है. खुलने वाली तिजोरी के कारण, खुलनेना ओपन, तिजोरीना பீரோ. ஒரு சமஸ்தானத்தில் நடக்கிற சம்பவங்களை ரொம்ப வந்து நகைச்சுவையோட வந்து இந்த கதையில் எழுதியிருக்காரு. लेख का सारांश. लेखक और राजा और मैनेजर. लेखक के चाचा की सिफारिश से लेखक को एक राजा के यहाँ, लेखकोட சித்தப்பாவோட சிபாரிசினால लेखक राजा கிட்ட नौकरी मिली, வேலை கிடைச்சது. वे राजा नाबालिग थे. அந்த ராஜா பேரு नाबालिग. इसलिए उनकी सारी संपत्ति कोर्ट ऑफ वर्ड्स के अधीन थी. அதனால அவரோட முழு சொத்துக்களும் कोर्ट ऑफ वर्ड्स கீழே தான் இருந்தது. अदालत ने राजा और राज्य की देखरेख के लिए एक मैनेजर को नियुक्त किया था. கோர்ட் வந்து ராஜாவையும் ராஜ்யத்தையும் பார்த்துக்கிறதுக்காக ஒரு மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. வே பீமசேன் கி தர மோட்டே தகடே தீ. அவர் வந்து பீமசேனன் மாதிரி நல்லா ஃபேட்டாக இருந்தார். வே கிசி சே பி அச்சா விவகார் நெகி கர்த்தே தே. யார்கிட்டையும் அவர் வந்து நல்ல செயல்லாம் செய்யலை. தட் மீன்ஸ் நன்றாக கவனிக்க மாட்டார். அகர் ராஜா சாஹப் किसी नौकर को कुछ देना चाहते तो, ஒருவேளை ராஜா எந்த வேலைக்காரர்களுக்குனா எதனா கொடுக்கணும்னு விரும்பினா உசே மேனேஜர் ரோக் தேத்தி தி. அதை வந்து மேனேஜர் வந்து தடுத்து நிறுத்திடுவார். लेखक और तिजोरी. राजा साहब के कमरे में नंबरों से खुलने वाली एक तिजोरी थी. ராஜா சாஹப்போட ரூமில் நம்பர்ஸ் போட்டு ஓப்பன் ஆகிற ஒரு பீரோ, தட் மீன்ஸ் பெட்டகம் இருந்தது. உன்கா நம்பர் ஸ்வயம் ராஜா को भी मालूम नहीं था. அதோட நம்பரு ராஜாவுக்கு கூட தெரியாது. உஸ்கி ரத்தி हो गई, அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு. அவர் உஸ்கி ஜகத் நயி திஜோரி ரக் தி கயி. அந்த பீரோவை எடுத்து போட்டு சரி புது பீரோவை எடுத்து அந்த பிளேஸில் வச்சுருக்காரு. லேக்கோ வக் புராணி திஜோரி பசந்தாயி. ரைட்டருக்கு அந்த பழைய பெட்டகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. इसलिए उन्होंने ராஜா से वक्त तिजोरी मांगी. அதனால் அவர் ராஜா கிட்ட அந்த பீரோவை கேட்டார். लेखक ने सोचा कि वक्त तिजोरी बेकार है. लेखक என்ன யோசிச்சார்னா அந்த பீரோ வேஸ்டாக தான் இருக்குது. इसलिए मैनेजर नहीं रोकेंगे. அதனால் மேனேஜர் தடுக்க மாட்டாருன்னு நினச்சார். मैनेजर और तिजोरी. लेखक का अनुमान गलत निकला. लेखक कोड़ा व्यूगों तवरा आयर्ची. मैनेजर ने तिजोरी देने से इनकार कर दिया. मैनेजर बीरो कुड़का मर करार. उन्होंने नौकरों से वक्त तिजोरी अपनी कोठरी में रखने को कहा. அவர் வந்து சர்வெண்ட் கிட்ட அந்த பீரோவை தன்னோட ரூமில் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறாரு. वे नौकरों से बोले कि तिजोरी में कुछ ना होने पर भी कमरे की
खूबसूरती तो बढ़ेगी. அவர் சர்வெண்ட் கிட்டலாம் சொல்கிறாரு, பீரோவில் ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ரூமுக்கு அழகு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. லோக் லோக் சோச்சேங்கே கி இஸ்மே கீமத்தி சீஜ. மக்கள்லாம் நினைப்பாங்க இதில் காஸ்ட்லியான திங்ஸ் இருக்கிறதா நினைப்பாங்க. तिजोरी मैनेजर की कोठरी पहुंच गई. பீரோ மேனேஜரோட வீட்டுக்கு போயிடுச்சு. मैनेजर के घर में डाका. इसके कुछ दिन बाद एक रात को मैनेजर की कोठरी में डाका पड़ा. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நைட்டு மேனேஜரோட வீட்டுக்கு கொள்ளைக்காரங்க வராங்க. மேனேஜர் की पत्नी मायके चली गई थी. மேனேஜரோட ஒய்ஃபு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. பட் கஹனோं को अपने साथ ले गई थी. அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க கூடயே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. इसलिए डाकुओं को वहाँ कुछ नहीं मिला. அதனால் கொள்ளைக்காரங்களுக்கு அங்கே எதுவும் கிடைக்கல. डाकुओं ने मैनेजर को जगाकर तिजोरी खोलने को कहा. கொள்ளைக்காரங்களாம் மேனேஜரை எழுப்பி பீரோவை திறக்க சொல்கிறாங்க. वे बोले कि एक तिजोरी चाबी से नहीं मगर नंबरों से खुलती है. அவர் சொல்கிறாரு, இந்த பீரோ சாவியால் திறக்காது, ஆனால் நம்பர்ஸ் போட்டால் ஓப்பன் ஆகும் அப்படி சொல்கிறாரு. பட் நம்பர் முझे मालूम नहीं है. அந்த நம்பர் எனக்கு தெரியாது. டாக்கு இசை ஜூட் சமஜ்னே லகே. கொள்ளைக்காரங்க இதை பொய்ன்னு நினச்சிக்கிட்டாங்க. மேனேஜர் லாச்சாத்தா, பாவம், அவர் உதவியற்றவராக இருக்கார், யாரும் ஹெல்ப் பண்ணல. डाकुओं ने उनको पीट पीट कर अधमरा कर दिया. கொள்ளைக்காரங்கெல்லாம் அவரை அடின்னு அடித்து நொறுக்கிட்டாங்க. मैनेजर की जान बची. कोठरी में घुसने से पहले डाकुओं ने पहरेदार के हाथ पैर बांध दिए. வீட்டுக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கொள்ளைக்காரங்க காவலாளியோட கை காலெல்லாம் கட்டி போட்டாங்க. बांध दिए थे. वह किसी तरह बंधन तोड़कर भाग गया था. எப்படியும் அந்த கட்டை அவிழ்த்துட்டு அந்த பஹரேதார் ஓடி போயிட்டான். பஹரேதார் நீ महल में सबको जगाकर खबर दी. அந்த காவலாளி அரண்மனைக்கு போய் எல்லாரையும் எழுப்பி இந்த நியூஸை சொல்லிட்டான். इस पर सब मैनेजर की कोठरी पहुंचे. இதனால எல்லாரும் மேனேஜரோட வீட்டுக்கு வராங்க. வே பீகி பில்லி பன்கர் காட் மே படே தே. அவர் நனைஞ்ச பூனா மாதிரி கட்டில் படுத்துட்டு இருக்காரு. तिजोरी उसी दिन राजमहल पहुंचा दी गई. பீரோ அன்னைக்கே அரண்மனைக்கு வந்துருச்சு. तिजोरी खुले में जमींदारी समाप्त हुई. இந்த ஜமீன்தாரோட ஆட்சி முடிவுற்றது. लेखक अपने गांव लौटे. ரைட்டர் தன்னோட கிராமத்துக்கு திரும்புகிறார். राजा साहब ने वक्त तिजोरी भेंट के रूप में लेखक को भेजी. ராஜா சாஹப், ராஜா வந்து அந்த பீரோவை கிஃப்டாக ரைட்டருக்கு அனுப்புகிறாரு. चूंकि लेखक तिजोरी की कहानी जानते हैं. ரைட்டருக்கு அந்த பீரோ கதை தான் தெரியுமே, इसलिए उन्होंने उसे खुले मैदान में रख छोड़ा है. அதனால் அவர் அதை ஓப்பன் கிரவுண்டில் வச்சுட்டாரு. उस तिजोरी से कमरे की खूबसूरती बढ़ाने की हिम्मत उनमें नहीं है. அந்த பீரோவை ரூமில் வச்சு அழகை அதிகரிக்கணுன்ற அந்த தைரியம் அவருக்கு இல்லை. விசேஷதா एक कहानी हमें सचमुच हंसाती है. இந்த கதை நம்ம உண்மையிலேயே சிரிக்க வைக்குது. 4-5 लोगों को एक कहानी सुनाने के बाद ही हंसी रुकती है. 4-5 பேருக்கு இந்த கதையை விவரித்த உடனே தான் நம்மளோட சிரிப்பே நிற்குது.